ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரீம் கேச்சர் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளேவை நீட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கிட்டேன். நம்பர் 0.5 ஸ்கேல் வச்சுட்டு ஃப்ளாட் பண்ணிக்கிறேன் பெண்டன்ட்டோட சைஸில். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் எடுத்துகிட்டு இந்த குக்கி கட்டரில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த டிசைன் இருக்கிற பக்கமாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த டிசைன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த டிசைன் எடுத்திருக்கேன். இது ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரீம் கேச்சர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம இந்த ட்ரீம் கேச்சர் வைக்கும்போது பேட் ட்ரீம்ஸ், இந்த நைட்டில் வந்து ஒரு சில விஷயத்துக்கு பார்த்துட்டு பயப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ட்ரீம் கேச்சர் நம்ம வீட்டில் வச்சோம்னா இதெல்லாம் இருக்காது. குட் வைப்ஸை வந்து இது அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு நம்ம வீட்லேயே விநாயகர் ஸ்டாச்சு வச்சு மோல்டு பண்ணோம் இல்லையா, அந்த மோல்டெல்லாம் நான் க்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மோல்டோட செய்கிற லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோங்க, வேணும்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த விநாயகர் எக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரீம் கேச்சரில் கொடுக்குற ஃபெதர்ஸ் வந்து குட் வைப்ஸை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணுற பீட்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்கோ மேக்ஸிமம் வந்து இந்த எக்ஸாக்டோ நைஃப் வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கர்வ் ஷேப் கட்டர் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் வந்து லேயராக வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஃபுல்லாக விநாயகர் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட பேக் சைடில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு மொத்தமாக தேவையில்லை, அதனால் கொஞ்சமாக, ரொம்ப நிறையா இல்லை. நீங்கள் உங்களுக்கு அப்படியே வேணும்னாலும் அப்படியே வச்சுக்கலாம். சும்மா அன்ஈவனாக தான் நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம பேக் சைடு வந்து இதை வந்து அந்த பெண்டன்ட் மாதிரி பண்ணோம் இல்லையா, இதில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த இடத்துல வேணும்னு பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுட்டு நல்லா கீறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நைஃப் வச்சுட்டு கீறிட்டேன். நம்ம செஞ்சோம் இல்லையா இந்த விநாயகர் ஸ்டாச்சு, அதுலேயும் நான் சேம் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கிறேன். விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளேவை எடுத்து கொஞ்சம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி லிக்விட் டைப்பில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சேறு மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்து நான் இந்த பீஸ்லேயும் ஒட்டிக்கிறேன், இந்த விநாயகர்லேயும் அதை வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, மறுபடியும் கொஞ்சம் இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். இது போய் அப்போ தான் நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ வந்து நல்லா இதை வந்து இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப போட்டு அழுத்தாமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தணும் அப்படின்னா அந்த விநாயகர் வந்து ஷேப் மாறிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு டூல், ஏதோ ஒரு டூல் எடுத்துகிட்டு இந்த விநாயகரில் இருக்கிற க்ளேவும் இந்த பெண்டனில் இருக்கிற க்ளேவும் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சமாக சைடு எட்ஜஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து அது ரெண்டுமே ஈவனாக வந்து இருக்கும்போது நமக்கு அது பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ளே எக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ப்ரஷ் வச்சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ப்ளெயினாக விடாமல் ஒரு நீடில் வச்சுட்டு இந்த நீடிலால் இந்த பேலன்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு பூ மாதிரி வரத்துக்காக ஃப்ளவரில் வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். சும்மா அந்த கர்வ்ஸ்க்கு இடையில ஒரு லைன் மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவுமே பண்ணல. இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இதுக்கு ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நிக்ரோமயர் வைக்கணும் இல்லையா, இந்த நிக்ரோமயரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி ஒரு 4-5 டைம்ஸ் சுற்றிக்கிறேன்.
அதாவது ஒரு காயில் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக காயில் மாதிரி வரத்துக்காக ஒரு 4-5 டைம்ஸ் சுற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேயர் பிடிச்சிட்டு சுற்றணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா 2 சைடு லைனையும் ஈவனாக வர மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் யூபின்ஸ் வந்து ஒரு 3 கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காயில் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, இதை வந்து டாப் சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு நேராக ஒரு யூபின் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் யூபின் தான். இதுக்கு நேராக ஒரு யூபின் கொடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த சைடு 2 எட்ஜஸ்லேயும் ஒவ்வொரு யூபின் கொடுத்துக்கிறேன். ஈவனாக வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நல்லா ட்ரையாக விட்டுட்டு இதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா ட்ரையாக விட்டுட்டு பேக் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இப்போ பேக் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் பிளாக்காக பேக் ஆகிட்டு இந்த டைம் வந்து. அதனால் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா கொஞ்சம் ஃபுல்லாகவே இதில் பிளாக் பெயிண்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம் அப்படின்னு ஃபுல்லாக பிளாக் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த விநாயகர் எல்லா இடத்துலையுமே ஃபுல் பிளாக் கொடுத்துக்கிறேன். பேக் சைடும் நான் வந்து இதுக்கு பிளாக் கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த விநாயகரோட டாப்பில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சுட்டு ஒரு ப்ரெஷ்ஷோட பேக் சைடில் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கலான்னு. இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன பெயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா பேபி பிங்க் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ரோஸ் கோல்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு பெயிண்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா டீப் ப்ரில்லியன்ட் பர்பிள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் கோல்டை லைட்டாக ப்ரஷ்ஷில் வந்து லோட் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலே அந்த டிப்பை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷை என்ன பண்ணேன்னா அங்கங்கே படுற மாதிரி நான் வந்து தேய்க்கிறேன். ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் படல. ப்ரஷ் வந்து ரொம்ப ஆழமாக படாமல் லைட்டாக அப்படியே மேலோட்டமாக அப்படியே படுற மாதிரி நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே வந்து பிளாக்காகவும் மேலே வந்து இந்த கோல்டும் தெரிகிற மாதிரி. இது வந்து ரொம்ப டார்க்காக கொடுக்கல, ஒரு கோட்டிங் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு பிளாக் மெட்டல் ஷேடில் தெரிகிற மாதிரி தான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த ஃபுல் விநாயகரையும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இதை ட்ரையாக விட்டுடலாம். ட்ரையாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேபி பிங்க் இருக்கு இல்லையா, இந்த பேபி பிங்க்கை இந்த ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, ஒவ்வொரு பெட்டல்ஸாக வர மாதிரி நம்ம இது வந்து கொடுத்துட்டே வரணும். ஏன்னா அந்த நடுவில் போட்டோம் இல்லையா அந்த லைன்ஸ் இருக்குல்ல, அந்த லைன்ஸ் வந்து நமக்கு தனியாக அந்த பிளாக்காகவே தெரியணும், ஒவ்வொன்றும் பெட்டல் மாதிரி தெரியணும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு நம்பர் 2 ப்ரஷ் எடுத்துகிட்டு, ரொம்ப தின்னான ப்ரஷ் தான், இந்த ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு பெட்டலாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டே வரலாம். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த பெண்டன்ட் ஃபுல்லாக நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த பீஸ் ஃபுல்லாகவே இதே மாதிரி பேபி பிங்க் வந்து பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக முடித்து எடுத்துட்டேன். பேக் சைடும் இந்த பேபி பிங்க்கே நான் வந்து கோட்டிங் கொடுத்துட்டேன்.
ஃபுல்லாக முடிச்சு எடுத்துட்டேன். பேக் சைடும் ஃபுல்லாக முடிச்சிச்சு. சைடு எட்ஜஸ் எல்லா இடத்துலையும் நான் பேபி பிங்க் வந்து கோட்டிங் கொடுத்து எடுத்துட்டேன். இந்த கோட்டிங் வந்து நான் டபுள் கோட்டிங் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டீப் ப்ரில்லியன்ட் பர்பிள் எடுத்தோம் இல்லையா, அந்த டீப் ப்ரில்லியன்ட் பர்பிளில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்விடாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல லிக்விடாக நம்ம வந்து எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப லைட் ஷேடாக தெரியும் இல்லையா, இதை வந்து இந்த எட்ஜஸில் மட்டும் இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அன்ஈவனாக நீங்கள் பெயிண்ட் பண்ணோம், ஒரு ஷேப்பாக பெயிண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து பூவோட பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அன்ஈவனாக தானே இருக்கும். அதனால் வேவாக வர மாதிரி தான் பெயிண்ட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி அன்ஈவனாக பண்ணும்போது நமக்கு அந்த பேபி பிங்க்கும் இந்த டீப் ப்ரில்லியன்ட் பர்பிளும் வந்து மெர்ஜான மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த எட்ஜஸில் மட்டும் இந்த டீப் ப்ரில்லியன்ட் பர்பிள் கொடுத்துக்கலாம். நம்ம லிக்விடாக மிக்ஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஷேடாக தெரியறதுக்காக தான். மிக்ஸ் ஆன மாதிரி ஷேடாக தெரியணும், அதுக்காக தான். நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்து பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேடு கிடைக்காது நமக்கு. ஃபுல்லாக முடிச்சாச்சு. எல்லா சைடும் இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக முடித்து எடுத்துட்டோம். இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பேர்ல் ஒயிட் எடுத்துகிட்டு இந்த டீப் ப்ரில்லியன்ட் பர்பிள் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சமாக இந்த ஒயிட் எடுத்துக்கிட்டு வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா இது கொஞ்சம் வந்து டைல்யூட்டடாக தான் இதுவும் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் வந்து நான் எங்கே பெயிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எட்ஜஸில், அதாவது இந்த விநாயகர் ஸ்டாச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் லைட்டாக. இது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா அந்தளவுக்கு தெரியல, டேரெக்டாக பார்க்கும்போது தெரியுது. ஏன் வந்து இந்த பேர்ல் ஒயிட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஒயிட் ஷேடு, அதுக்கு அடுத்தது கொஞ்சமான லைட் பிங்க் ஷேடு, அதுக்கு அடுத்தமாக கொஞ்சம் டார்க் ஷேடு, இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஃப்ளவரில் உள்ள டைப் அப்படியே வந்துடும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி பேர்ல் ஒயிட் நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து இந்த மெத்தட் தான் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து பண்ணலாம். நான் வந்து ஒரு ஃப்ளவரில் விநாயகர் வர மாதிரி எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த பீஸில் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு இதில் வந்து வார்னிஷ் அடிச்சிடலாம். இந்த இடத்துல ஸ்டோன் வைக்கிற மாதிரி கொஞ்சமாக இடம் விட்டுருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஃபெவிக்விக் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுட்டேன். இந்த ஸ்டோனோடவே நம்ம வந்து வார்னிஷ் அடிக்கலாம். ஃபுல்லாக வந்து வார்னிஷ் அடிச்சுட்டு நான் எடுத்துடுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து டெக்கர் வார்னிஷ், கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த வார்னிஷை தான் நான் வந்து ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். எப்போதுமே வார்னிஷ் கொடுக்கும்போது நல்ல ஒரு ஷேக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். என்ன எடுத்துக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு 3 உட்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீஸ் எடுத்திருக்கோம். நீடில் கொஞ்சமாக த்ரெட்டு கோர்த்து எடுத்திருக்கேன். பீட்ஸ் கலர்லேயே த்ரெட்டு கோர்த்து எடுத்திருக்கேன். சிஸ்ஸர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபெதர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஃபெதர்ஸ் நான் எங்கே வாங்கினேன்னா, இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கினேன். அந்த ஐடியும் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் லாங்கான ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபெதர்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 7 to 8 ஃபெதர்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் 8 ஃபெதர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த நீடில் த்ரெட்டு கோத்துருக்கோம் இல்லையா, அதில் எட்ஜில் நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த நாட்டில் வந்து இந்த நீடில் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு நம்ம நாட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட்லேயே இந்த நீடில் கொடுத்து சென்டராக வர மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த பீடில் இந்த நீடில் கொடுத்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் பீடுங்கிறதுனால இந்த ஹோல்ஸில் வந்து நான் இந்த எல்லா ஃபெதர்ஸும் உள்ளே போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இந்த நிக்ரோமயர் கொடுத்து யூபின்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த யூபின்ஸில் ஒரு 2-3 டைம்ஸ் சுற்றிக்கிறேன். 3 டைம்ஸ் சுற்றிக்கிட்டு சும்மா அப்படியே நீங்கள் நீடில் கொடுத்து வாங்கினா மட்டும் போதும்.
இதே மாதிரி கொடுத்துட்டு இந்த நீடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இந்த பீடு வழியாகவே இந்த ஃபெதர்ஸ் கிட்ட வர மாதிரி கொடுத்துக்கிறேன். அதாவது நம்ம நாட் போட்டோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த இடத்துல வர மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்துல மறுபடியும் நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணாமல் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அது எப்போ நாட் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் மற்ற 3 ஃபெதர்ஸையும் இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். 8 ஃபெதர்ஸ் வச்சுருக்கேன். 2 சைடும் சேம் மெத்தடில் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இந்த ஃபெதர்ஸையும் அட்டாச் பண்ணிட்டேன். நீங்கள் 3 தான் வைக்கணும்னு இல்லை, 5 யூபின்ஸ் கூட நீங்கள் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை எதில் நம்ம மாட்டி விடுவோம் அப்படிங்கிறதுக்காக மேலே இந்த காயில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த காயிலில் கொஞ்சமாக இந்த பிளாக் கார்டு எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு இதில் கொடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 நாட்ஸ் போட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. 2 நாட்ஸ் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக க்ளூ வச்சுக்கலாம். ஏன்னா அது பிரிஞ்சு வராது நம்ம க்ளூ வச்சோம் அப்படின்னா. இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபெவிக்விக் வச்சுக்கிட்டு இப்போ எக்ஸஸை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே விடாமல் இது அந்த காயில் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்குள்ளே விட்டு இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபினிஷிங்காக கிடைக்கும். அந்த நாட் வெளில தெரியாது. இந்த செட்டு ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிருச்சு. நம்ம இதை வீட்லேயும் வச்சுக்கலாம், இல்லை கார் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இதோட ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். Thank you for watching.